Hello friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பொதுவா நம்ம plants வந்து propagate பண்ற டைம்ல நம்ம அத கட் பண்ணி தனியா வச்சு propagate பண்ணுவோம். அது மட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம ஒரு different type of propagate பண்ணி எடுத்துறோம். அது அப்படினா நம்ம அதில இருந்து கட் பண்ணாமலே அதிலேயே வச்சிட்டு plantலயே வச்சிட்டு அது எப்படி propagate பண்றது அத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து எல்லா plants-க்குமே இந்த மாதிரி நோட்ல இருந்து ரூட் வரக்கூடிய எல்லா பிளான்ட்ஸுக்குமே பொருந்தும். இது வந்து ஒரு ஃப்ளோரிடா கோஸ். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கட் பண்ணி எடுத்துட்டோம். பேபி பிளான்ட்ஸ் நிறைய நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இது மதர் பிளான். இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து மேலே உள்ள இதை வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு மேலே உள்ள இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணோன்னா அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து ஒரு கப் இருக்குது தெரியுமா, நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான ஒரு கப்பு தான் இது. இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைட்டாக பேக் சைடு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு என்ன பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கொஞ்சமாக நம்மளை ஃபிலோக்குள்ளே பாட்டிங் மிக்ஸ், வேரிகேட்டட் பிளான்ஸுக்குள்ளே பாட்டிங் மிக்ஸ் கொடுத்து நம்ம அதை வந்து ஒரு ரோப் போட்டு கெட்டி விட்டுருக்கோம். அப்படின்னா நம்ம இதை வந்து நம்ம இனி கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கீழே இருந்து இனி அடுத்த பேபி பிளான்ட் வரும். அது மட்டும் இல்லை, நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நோட்லேயும் ஷூட்ஸ் வந்துருக்கு. இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த குட்டி குட்டியாக, இதெல்லாமே இதோட ஷூட்ஸ் தான். ரூட்டை பாருங்கள், இந்த மாதிரி இதில் தெரியுதுல ரெட் கலரில், இது வந்து அதோட ரூட் பார்த்தீங்களா, இதெல்லாம் இதோட ரூட்ஸ் தான். பட் பிளான்ட் வந்து நல்ல பெரிய பிளான்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை இனி செப்பரேட் பண்ண போகிறோம். இதை செப்பரேட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதை வந்து தனியாகவே நம்ம ஒரு பாட்டில் செட் பண்ணி வச்சிடலாம். இதில் உள்ள பேபிஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கா வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் போடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது ஃப்ளோரிடா கோஸ்ட் வேரிகேட்டட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை அப்படியே நம்ம கெட்டி வச்ச அந்த ரோப்பை எடுத்துகிட்டு நம்ம இதை செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தட் தான். இங்கே பாருங்கள், நம்ம மேலே இப்படி கொடுத்துட்ருந்தோம்ல, கீழே ரூட் வந்துருக்கு. இதை பார்த்தீங்களா, அந்த கப்பு வழியாகவே கீழே வந்துட்டு இது நல்ல ரூட் ஃபார்ம் ஆனது. நம்ம இனி இதை வந்து நம்மளோட ஃபிலோ பாட்டிங் செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்த இந்த ஃபிலோ வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கணும். நம்மள்ட்ட ஃபிலோ பாட்டிங் மிக்ஸ் இப்போ இல்லை. நம்ம இனி ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகுமா நம்ம கொஞ்சம் கட்டிங் எடுத்து நம்ம எப்படி செட் பண்ணலாம். இப்போ முதலாவது நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கொக்கோ சிப்ஸும் கொஞ்சமாக கொக்கோ பீட், நம்ம இது ரெண்டும் எடுத்துருக்கோம். இதுக்கு கூட கொஞ்சமாக ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் கொக்கோ சிப்ஸ் எடுத்தோம், கொஞ்சமாக கொக்கோ பீட், அப்புறமா ரைஸ் ஹஸ்க். இதுக்கு கூட நம்ம வேறு என்னென்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம அதுக்கு கூட போடுறதுக்காக கொஞ்சம் சார்கோல் எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாமே நல்லா வாட்டர் நல்லா அப்சர்வ் பண்ணி வைக்கும். அதனால தான் நம்ம சார்கோல் யூஸ் பண்ணோம். அதுவும் இல்லை, அந்த பாட்டிங் மிக்ஸில் நல்ல ஒரு சில்னஸ் கொடுக்கும். இது நல்ல வாட்டர் அப்சர்வ் பண்ணி வைக்கிறதுனால அந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு சில்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் கொஞ்சமாக சார்கோல் போட போகிறோம். இந்த சார்கோல் என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக கிடைக்கிற சார்கோல் கிடையாது. இது நம்ம பிளான்ட்ஸுக்காகவே கடையில் வாங்கணும். இது ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்ட சார்கோல் வாங்கி அதை குட்டியாக இந்த மாதிரி உடைக்கணும். இதெல்லாமே இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம கொஞ்சம் குட்டியாக உடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இதெல்லாமே நம்ம அராய்ட் பாட்டிங் மிக்ஸ் தான். வேரிகேட்டட் பிளான்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாட்டிங் மிக்ஸ். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ரூட் ஃபார்மும், பிளான்ட்லேயே வந்து நல்ல வேரியேஷன், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நல்லா உடைச்சிட்டோம் இந்த மாதிரி. ஓகே, நம்ம இந்த பாட்டிங் மிக்ஸ் கூடயே நம்ம இதை எடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பாட்டிங் மிக்ஸ் கூட இந்த சார்கோலை மிக்ஸ் பண்ணிட்டோம். பாட்டிங் மிக்ஸ் எப்போவுமே கொஞ்சம் நல்லா இப்படி சாஃப்டாக உதிரியாக இருக்கும்படி பார்த்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்ஸில் ரூட் நல்லா ஃபார்ம் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அராய்ட் பாட்டிங் மிக்ஸ் தான். இது எல்லா பிளான்ட்டுக்குமே யூஸ் பண்ணலாம். எல்லா பிளான்ட்ஸ்னால் ஃபிலோடன்றோம், எல்லா ஃபிலோக்கு யூஸ் பண்ணலாம். வேரிகேட்டட் பிளான்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டாக ரிசல்ட் தரும். இதுக்கு கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பியூமைஸ் ஆட் பண்ண போகிறோம். பியூமைஸ், அதுக்கு கூட பெர்லைட், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துருக்கோம். இதில் பெர்லைட்டும் பியூமைஸும் சேர்ந்துருக்கு. பாட்டி மிக்ஸ் எவ்வளோ லூஸாக ஸ்மூத்தாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும் பாட்டி மிக்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதில் நியூட்ரிஷனுக்காக ஒன்றுமே கொடுக்கல. ஏன்னா வேரிகேட்டட் பிளான்ஸுக்கு வந்து நம்ம மாட்டுச்சாணம் கொஞ்சமாக பயன்படுத்தலாம், ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, கொஞ்சமாக பயன்படுத்தலாம். ஆனால் ஆட்டா புழுக்க இருக்குது தெரியுமா, கோட் டங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிளான்ட்டில் அந்த வேரியேஷன் போயிடும். ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இது ஆஸ்மோ காட் யூஸ் பண்ணலாம். ஆஸ்மோ காட்னு உள்ளது ஜஸ்ட் இந்த பால் மாதிரி இருக்குது. இது என்ன அப்படின்னா பிளான்ட்டுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷன் கொடுக்கும், பட் ஸ்லோவாக கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கு எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட அராய்ட் பிளான்ஸுக்கெல்லாம் இந்த ஆஸ்மோ காட் யூஸ் பண்ணலாம். அது இப்படி தான் இருக்கும். ஆமாம், மேலே போட்டு விட்டால் போதும். நம்ம இதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம், பிளான்ஸ் நம்ம நிறைய போட்டிருக்கோம், அதில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பாட்டிங் மிக்ஸில் நம்ம கொஞ்சம் என்ன அளவில் போடணும், இதுக்கு தேவையில்லை, மேலே கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நியூட்ரிஷன் கிடச்சிட்ருக்கோம். கொஞ்சமாக போட்டால் போதும். பட் ஆனால் இது கேஜி வந்து கொஞ்சம் ரேட் உண்டு. நம்மகிட்ட இந்த ஆஸ்மோ காட் வந்து அவைலபிளாக கிடையாது. நம்ம இதை ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பெர் கேஜி வந்து 1000 வரும். அந்த மாதிரி ரேட் உள்ளதான். பட் கொஞ்சமாக போட்டால் போதும், நல்ல ஒரு நியூட்ரிஷன் அந்த பிளான்ட்டு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம வேரிகேட்டட் பிளான்ஸுக்கெல்லாம் அப்பப்போ போட்டுகிட்டே இருக்கணும்னு கிடையாது, போடவும் முடியாது. நம்ம வேரிகேட்டட் பிளான்ஸுக்கு ரொம்ப போட முடியாது. அதனால் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஆஸ்மோ காட். ஓகே, இப்போ நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு அராய்ட் மிக்ஸ் ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நம்ம அந்த கப்பில் இது பண்ண பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை நம்ம அந்த கப்போடே வச்சிடலாம், ஆனால் நம்ம அது பார்க்கலாம் அதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்கள், நம்ம கப்போட கீழே கூட ரூட் வந்துருந்தது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாட்டிங் செட் பண்ணி வச்சதுனால அந்த நோடில் நல்ல ரூட் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பார்க்குறீங்களா, நல்ல ரூட். ஆமாம், அந்த நோடை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிரும். இது சர்வைவ் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நல்ல ரூட் ஃபார்மான பிளான்ட், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடும். இனி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண பாட்டிங் மிக்ஸை போட்டு வச்சிட வேண்டியது தான். இதில் உள்ள பேபி பிளான்ஸ் ஏற்கனவே நம்ம ப்ரொபகேட் பண்ண பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. யாருக்கா வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நான் போடுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி தான் பிளான்ஸ் வந்து ப்ரொபகேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட் வந்து ரெடி ஆகிட்டு. இது தவிர நம்ம இன்னும் ஆல்ரெடி ப்ரொபகேட் பண்ண பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. நம்ம எந்தெந்த மெத்தடில் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தா பார்க்குறது நம்ம கட் பண்ணி வச்சா மான்ஸ்ட்ரா ஆரானால இந்த எல்லோ ஷேட், எல்லோ வரதை நம்ம ஆரா அப்படின்னு சொல்லுவோம். மான்ஸ்டர் டெலிசியோஸா ஆரா, நல்ல வேரியேஷன் உள்ள பிளான்ட்டுக்கு பார்த்தீங்களா, நல்ல வேரியேஷன் இருக்குது. இந்த வந்து ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வந்து நம்ம கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு வந்தது தான். இது எப்போ அப்படின்னா நம்ம ஜூன் 28 நைட்டு கட் பண்ண பிளான்ட், நைட்டு கட் பண்ணி வச்சது. இப்போது என்ன அப்படின்னா நம்ம ஃபிஷ் டேங்கில் உள்ள லைட்டு தான் இதுக்கு போட்டிருக்கோம். ஃபிஷ் டேங்கில் உள்ள லைட்டை வந்து நம்ம அப்பப்போ இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சிரும். அப்போ அதுக்கு தேவையான அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கும், இருந்தாலும் நம்மளுக்கு சன்லைட் மாதிரி இருக்காது. இப்போ என்ன அப்படின்னா நம்ம இதை கட் பண்ணி வச்ச நேரம் கொக்கோ பீட்டில் தான் வச்சோம். இனி வந்து இதில் இப்படியே இருந்ததுன்னா அந்த பிளான்ட் வந்து அந்தளவு ஒரு இது இருக்காது. இங்கே பார்த்தீங்களா, உள்ளாடி நம்மளுக்கு ஷூட் நல்லா தெரியுதுல்ல. நம்ம அதனால் கண்டிப்பாக இதை மாற்றணும். இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 14 ஆயிடுச்சு. ஜூலை 14 கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்ச நாள்னா ஒரு அரௌண்ட் ஒரு 17-18 டேஸ் பக்கத்தில் ஆகிட்டு. நம்ம அதனால் இதை கண்டிப்பாக மாற்றணும். இப்போ நம்ம இது க்ரோ ஆகாமல் இருந்தால் கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இப்போ அது சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா ஷூட்ஸ் வர தொடங்கிட்டு, இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிளான்ட்டோட க்ரோத் வந்து அஃபெக்ட் ஆகும். நம்ம அதனால் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல பாட்டிங் மிக்ஸ், அதில் தான் நம்ம வைக்க போகிறோம். நம்ம பார்க்கலாம் இது இப்போ எவ்வளோ ரூட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம ப்ரொபகேட் பண்ணி வச்ச பிளான்ஸ் எல்லாமே நல்ல வளர்ந்தங்க இருக்குது. நம்ம இந்த மெத்தடில் தான் ஈஸியாக நம்ம ப்ரொபகேட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம இப்போ பார்க்கலாம் அந்த பிளான்ஸும் இப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதை பாட்டில் மாற்றிட்டு நம்ம அதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டாக இதை எடுக்கலாம். இது வந்து நம்ம கட் பண்ணி வச்சதுக்கு பிறகு தான் அந்த இந்த லீஃப் வந்துருக்கு. இது எவ்வளோ ரூட் போட்டிருக்குன்னு பார்க்கலாம். இது நம்மளுக்கு சைடில் பார்க்குறதுக்கு இந்த ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு, ஏன்னா நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இப்படி வைக்கிற டைமில் ரூட்ஸ் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு என்ன அது நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியும். இதை பாருங்கள், இது வெறும் அந்த கொக்கோ பீட்டில் நம்ம வச்ச பிளான்ட் தான் கட் பண்ணி வச்சது. ரூட்ஸ் உங்களுக்கு தெரியுதுல்ல, அந்த ஒயிட்டாக தெரியறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்த ரூட்ஸ் தான். இதை வந்து நம்ம இனி பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் வச்சு விட்டுடலாம். இது வந்து ஓல்டு ரூட்ஸு, நம்ம கட் பண்ணி வைக்கிற டைம்லேயே கொஞ்சம் இருக்குல்ல, அதுதான். அதெல்லாம் அப்படியே போயிட்டு வேறு கொஞ்சம் சாஃப் அப்ளை பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் அஃபெக்ட் பண்ணாது.
ஆக்சுவலாக அந்த மான்ஸ்ட்ரா பிளான்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து லீஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஃபெனஸ்ட்ரேஷன் எப்படின்னா அந்த லீஃப் வந்து மெச்சோர்ட் ஆக ஃபெனஸ்ட்ரேஷன் வரும். இதில் இன்னும் ஃபெனஸ்ட்ரேஷன்ஸ் வரும். இந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிற பிளான்ஸ் பார்த்துருப்பீங்களா, மான்ஸ்ட்ரா டெலிசியோசா ஆரா, இதில் வந்து இன்னும் ஹோல்ஸ் நிறையவே வரும். ஆனால் இதெல்லாம் ஃபெனஸ்ட்ரேட்டட் பிளான்ஸ், ஃபெனஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆன பிளான்ட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. எல்லாமே நல்ல வெல் ரூட்டட் பிளான்ஸ். இந்த பிளான்ட் பார்க்கலாம். இதுவும் நல்ல ஒரு வேரியேஷன் உள்ள பிளான்ட் தான். ஓ மை காட், இது ஏன் இவ்வளோ நீளம்? அதெல்லாம் பழைய ரூட்டா? இது வந்து ஃப்ரெஷ் ரூட்டோ? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ரெஷ் ரூட். இல்லை ஒயிட்டாக தெரியறது எல்லாமே ஃப்ரெஷ் ரூட். அதில் கொஞ்சம் அந்த அழகுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் பழைய ரூட் தான். அதெல்லாம் போயிட்டு இனி இது பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ரூட் வந்ததுனால பிளான்ட் வந்து சர்வைவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்களா, இதில் இந்த பக்கம் ஒரு ஷூட் வந்திருக்கு. இதில் இன்னொரு ஷூட் வந்துருந்துல, ஒரு சைடு லைட்டாக தெரிஞ்சதில்ல? ஆமாம், ஒரு ஷூட் தானா? ஓகே, லைட்டாக ஃபார்ம் ஆகுது. அதில் இந்த பக்கம் ஒரு ஷூட் இருக்குது, இதில் லைட்டாக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு குட்டி ஒரு டாட் மாதிரிலாம், அது ஒரு சின்ன ஷூட் தான். என்னாச்சு, கட் பண்ணுறீங்க? அப்படியா, அடுத்த ப்ரொபகேஷனா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இது இப்படி வந்ததுனால அடுத்த பீஸ் கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதை இன்னொரு தனி பிளான்ட் ஆக்கிடலாம். இது ஒரு தனி பிளான்ட் ஆயிரும். இதே பாட்டிங்க்கு செட் பண்ணி வைக்க போகிறீங்களா? இதில் வச்சிரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அது ஒரு பிளான்ட், இது ஒரு பிளான்ட் ஆகிட்டு. நம்ம பிளான்ட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொபகேட் பண்ணி எடுக்கிறது. என்ன பண்ணோம் அப்படின்னா, இது கட் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக சாஃப் அப்ளை பண்ணி விடுறோம். சாஃப் எதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஃபங்கி சைட் தான், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் வந்து தேவையில்லாமல் பழைய ரூட்ஸ் எல்லாம் தெரியுமா, அதெல்லாம் கொஞ்சம் அழுகி போயிட்டு ஃப்ரெஷ் ரூட் வர டைமில் பழசெல்லாம் அப்படியே போயிடும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃப்ரெஷ் ரூட் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ட் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்படி பாட்டில் வச்சு செட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான்ட்ஸ் வந்து நம்ம அப்டேட் பார்த்துட்டு வரலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பாட்டில் வந்து ஆரா ஆல்போ எல்லாமே வச்சு விட்ருக்கோம். நம்ம இது எப்படி ப்ரொபகேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பிளான்ட்ஸில் வந்து இந்த நோடெல்லாம் ஃபார்ம் ஆகும் தெரியுமா, அந்த டைமில் இதுலேருந்து கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுவோம். இல்லாமல் இந்த மாதிரிப்பட்ட பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ப்ரொபகேட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்து தெரியுமா, அந்த கப்பு செட் பண்ணி இது பண்ணுறோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நல்ல பெரிய பிளான்ட்டாக இருந்து நம்மளுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, பெரிய நம்மளுக்கு என்ன சொல்கிறது, நம்ம ஏதாவது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குகிற பெரிய பாக்ஸஸ் இருக்குது தெரியுமா, அதில் கூட நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இதெல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்த பிளான்ஸ் தான். இப்போ கீழே இருந்து நல்லா வந்திருக்கு. இது வந்து ஆல்போ. ஆல்போனா ஒயிட் ஷேட், நல்ல வேரியேஷனோட இருக்கலாம். இது வந்து ஆரா. இதெல்லாம் ஆரா. இதில் நம்ம பார்க்குறது, இந்த பாட்டில் நம்ம பார்க்குறது இந்த குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்குல்ல, இதெல்லாமே அதுக்கு ஸ்லோ நியூட்ரிஷன் கொடுக்கக்கூடியது தான். நம்ம இப்போ ஆஸ்மோ கார்ட் பார்த்தோம்ல, அந்த ஆஸ்மோ கார்ட் தான் இது. பொதுவாக பிளான்ஸ் இந்த ஃபிலோஸ் எல்லாம் வைக்கிற நேரத்தில் வைக்க டைமே இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துட்றோம். அப்போ தான் இந்த பிளான்ஸ் வந்து அதில் பிடிச்சி போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம அதுக்கு பிறகு இந்த பிளான்ட் கொஞ்சம் வளர்ந்த பிறகு வைக்கலாம் அப்படின்னா, நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கிற டைமில் ரூட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால பொதுவாக இந்த மாதிரி ஸ்டிக்கு கொடுத்துட்டு அந்த பிளான்ட்டை நடுறது ரொம்ப நல்லது. இதில் நல்ல வேரியேஷன் இருக்குது பாருங்கள். இதுவும் ஆரா தான். இந்த லைட் க்ரீனாக தெரியறது எல்லாமே அந்த எல்லோ ஷேட் தான். அதுக்கு பிறகு நம்ம இடையில கொஞ்சம் பிளான்ஸ் வந்து நம்ம வாங்கியிருந்தோம்ல, அதோட அப்டேட்ஸ் பார்க்கலாமா? இது வந்து சிண்டாப்சிஸ் ஜேட் வேரிகேட்டட் நம்ம பார்த்தோம்ல, அதில் நமக்கு இப்போ ஒரு நியூ லீஃப் வந்துருக்கு பார்த்தீங்களா, இது நியூ லீஃப் தான், 3வது லீஃப் தான். பட் வந்து பிளான்ட் பார்க்க உங்களுக்கு சின்னதாக இருக்கும். பிளான்ட் தான் சின்னது, பட் அதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் கூடினது தான். இது பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. பட் நல்ல ஒரு வெரைட்டி, நமக்கு இந்த ஸ்டிக்கில் இனி பிடிச்சி வந்துட்டுனா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நம்மளோட செல்டிபிக்கான, இது நம்ம முன்னாடி வாங்க நம்ம பார்த்துருப்போம்ல, இப்போ இடையில கலெக்ட் பண்ணதான் ஃப்ரெஷ் லீஃப் வந்துருக்கு செல்டிபிக்கானா.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜைஜாண்டிக்கா வேரிகேட்டட் நம்ம தோட்டத்தில் இருந்தது இந்த பிளான் நம்ம எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா தோட்டத்தில் இருந்த டைமில் அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்கல, பிளான்ட்ல அதனால வேரியேஷன் கம்மியாயிட்டு. நம்ம வாங்க நேரத்தில் கொஞ்சம் வேரியேஷன் இருந்து இந்த பிளான் இது என்ன அப்படின்னா சன்லைட் கொஞ்சம் கம்மியானாலும் அதில் வேரியேஷனாக இல்லை, நார்மல் மாதிரி வந்துட்டு இருந்து. நம்ம இப்போ வீட்டில் கொண்டு வச்சதுக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நல்ல வேரியேஷன் இங்கே பார்த்தீங்களா. இப்போ தான் அது கரெக்டான அந்த வேரியேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இது வேரியேஷனோட ரொம்ப நீளமாக வரணும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நமக்கு கண்டிப்பாக இந்த வேரிகேட்டட் பிளான்ஸுக்கும் மீடியம் சன்லைட் வேணும். ரொம்ப ஷேடட் ஏரியாவில் இருந்தாலும் வேரியேஷனே வராது. இதெல்லாம் அப்படி தான் ரொம்ப ஷேடட் ஏரியாவில் இருந்தது, வேரியேஷனே இல்லை. இப்போ இங்கே கொண்டு வச்ச பிறகு நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த தண்டுலேயும் நமக்கு தெரியும் வேரியேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த தண்டுலேயும் அந்த வேரியேஷன் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வச்சே கண்டுபிடிக்கலாம் அந்த பிளான்ட் வந்து நல்ல வேரியேஷனாக இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம இனி இதையும் ப்ரொபகேட் பண்ணணும். அதனால் நம்ம கட் பண்ணி ப்ரொபகேட் பண்ணுறோமா இல்லை இதிலே தான் நம்ம கொடுத்து விட்றோமான்னுള്ളത് எல்லாமே இந்த வீடியோவில் எண்டில் நம்ம பார்க்கலாம். எத்தனை பிளான்ட் எடுக்க போகிறீங்க மொத்தமாக? கப்பு வச்சு கட்டி விட்ருவோம். அப்படியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை கட் பண்ணலை. இப்போ எதுக்காக இதிலேருந்து எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா இதில் நம்ம இதில் கப்பு செட் பண்ணியிருந்தாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் கப்பு தான் கொடுத்துட போகிறாங்க. நம்ம கொஞ்ச நாளுக்கு பிறகு இதை வந்து அப்படியே கட் பண்ணி தனி பிளான்ட் ஆக்கிடலாம். இப்போ நம்ம அந்த பிளான்ட்டை கொடுத்துட்டோம்ல அதே கப்பு தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இந்த கப்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாட்டிங் மிக்ஸ் கொஞ்சம் வச்சு அந்த இடத்துல வச்சு அப்படியே கட்டி விட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான், பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கொடுக்கணும், அப்போ தான் அதுக்கு கரெக்டாக அப்படி உள்ளாடி நம்மளுக்கு இதாகும். பாருங்க, நம்ம இப்படி சுற்றி வச்சுட்டு கொஞ்சமாக பாட்டிங் மிக்ஸ் போட்டு வச்சிட வேண்டியது தான். இப்படி கட்டி விட்டுட்டு கொஞ்சமாக பாட்டிங் மிக்ஸ் எடுத்து உள்ளாடி போட்டுற வேண்டியது தான். அவ்வளோதான். இது வந்து எதுக்காக ஒரு சின்ன குச்சி வச்சு நம்ம அப்படி விடுறோம் அப்படின்னா உள்ளாடி கேப் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஃபில் ஆகும். அதுக்காக தான் இப்படி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொடுத்துடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாட்டிங் மிக்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட அதே பாட்டிங் மிக்ஸ் தான். இந்த மாதிரி பாட்டிங் மிக்ஸ் கொடுக்குற டைமில் பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே ஆக்லோனிமா, ரெட் வெரைட்டி ஆக்லோனிமாஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.